ஒரு புக் உங்களை பல நாள் தூங்க விடாமல் செய்யுமா? படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த வழியிலே உங்களை வச்சிருக்க முடியுமா? உலகமே கொண்டாடுற அதே சமயம் படிக்கவே பயப்படுற ஒரு நாவல் தான் எ லிட்டில் லைஃப். இந்த நாவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹன்யே யானஹிரானா அப்படின்றவங்க எழுதுனது தான் எ லிட்டில் லைஃப் அப்படின்ற இந்த நாவல். இந்த புக் இலக்கிய உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த நாவலை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த நாவல் 4 நண்பர்களோட வாழ்க்கை பயணத்தை விவரிக்குது. ஜூட் அப்படிங்கிறவர் மர்மமான கடந்த காலத்தை கொண்ட ஒரு வழக்கறிஞராக இருக்கார். வில்லம் அப்படிங்கிறவர் ஒரு கனிவான நடிகராக இருக்கார். ஜேபி ஒரு கலைஞராக இருக்கார். மால்கம்ன்றவர் ஒரு கட்டட கலைஞர். ஆரம்பத்தில் இந்த 4 நண்பர்களோட நட்பை பற்றியே இந்த கதை பேசிகிட்டு இருந்தாலும் மெல்ல மெல்ல ஜூட் அப்படின்ற கதாபாத்திரத்தை சுற்றியே நகருது. அவனோட ஆழ்ந்த மனக்காயங்கள், அவன் அனுபவித்த கொடுமைகள் மற்றும் அதிலிருந்து அவனை மீள எடுக்கிற முயற்சிகள், இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. இந்த நாவல் காதலை விட நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. ஒரு மனுஷன் செதஞ்சு போகும்போது அவனோட நண்பர்கள் அவனுக்கு அளிக்கிற ஆதரவு,